வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இப்போ தமிழகத்தையே ஒட்டுமொத்தமாக உலுக்கிட்டு இருக்கக்கூடியது மயிலாடுதுறையில் நடந்திருக்கிற இரட்டை ஆணவ படுகொலை தான். இன்னும் நாமளே கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலையிலேருந்து யாருமே மீண்டு வரல. அந்தளவுக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வழக்கே இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கே இன்னும் தீர்ப்பு வரல. அதுக்கு அடுத்ததான் இப்போ இரட்டை ஆணவ படுகொலை நடந்திருக்குது. இறந்து போனதில் அந்த பொண்ணுக்கு வயசு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் வெறும் 17 வயசு தான். சிறுமி தான். அது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அடுத்ததான் அந்த பையனோட வயசு பார்த்தோம்னா வெறும் 19 தான். இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேரையும் அடித்து கொலை பண்ணி தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க. அந்த காட்சியெல்லாம் சோஷியல் மீடியாவில் வீடியோவாக அப்படியே வெளியாயிருக்குது. அவங்க 2 பேரும் தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி, அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காட்சிகளை நம்மளால கடந்து போகவே முடியல. அந்த அளவுக்கு மன வேதனையா இருக்கு அந்த காட்சிகளை நம்மளால பார்க்கும்போது. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது தற்கொலை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஆணவ படுகொலை அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. அந்த வீடியோ பார்த்த எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. பாருங்க, 2 பேரோட காலுமே கீழே தான் இருக்கும், நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது எப்படி தற்கொலை ஆகும்? இதுல அந்த பையன் 19 வயசு, அந்த பையன் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பெண்ணு தான் வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர், உயர் ஜாதியை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல அந்த பெண் வீட்டை சார்ந்தவர்கள், அந்த பெண்ணோட அப்பா, அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்த ஒரு 5 பேர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டவுட் ஆகி இப்போ போலீஸார் அந்த 5 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா இதுல என்ன நடந்திருக்குன்னா, இந்த சம்பவம் நடந்தது நேத்து ஜூன் 30ஆம் தேதி. அதுல இருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பையனுக்கும், இறந்து போன அந்த பையனுக்கும் இந்த பெண்ணோட அப்பாவுக்கும் இடையில ஒரு சண்டை நடந்திருக்கு. என்னன்னா, ரோடோரத்தில் அந்த பையன் நின்றுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட அப்பா அந்த பையனை அவனுடைய சாதியின் பெயரை சொல்லி திட்டிட்டு போயிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. சாதியோட பேரை சொல்லி பேசி தகராறு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த சம்பவங்களே நடந்ததா, இந்த கொலை சம்பவம் நடந்ததா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ போலீஸார் அந்த பொண்ணோட அப்பா உட்பட 5 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. விசாரணைகளும் நடந்துட்டு இருக்குது. விசாரணையில இன்னும் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் வெளியில வரும். ஆனா இதை தற்கொலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்திருக்கும். நம்மளுடைய மனவேதனை அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு. அதுலயும் அந்த பையனோட அம்மாலாம் அழக்கூடிய காட்சியெல்லாம் நம்மளால பார்த்துட்டு கடந்து போகவே முடியல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் உட்காந்து இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த பையனுடைய உறவினர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீடு இருக்கு இல்லையா, அதை போயிட்டு உடைச்சி எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போதான் ஒரு வருடத்திற்கு முன்னாடி கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலை நடந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி வெட்டி சாதி வரியில அந்த கவின் அவர்களை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கேஸோட வழக்கே இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் அதுக்கே தீர்ப்பு வரல. அதுக்கு அடுத்துதான் இப்போ இரட்டை ஆணவ படுகொலை அப்படின்றது நடந்திருக்கு. இந்த ஆணவ படுகொலையை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் இயற்றணும். இதுதான் ரொம்ப நாட்களா பல பேரும் கோரிக்கையா வச்சுட்டு இருக்கிறாங்க. தனி சட்டம் இயற்றுறதுன்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட மரண தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி சாதி ஆணவ படுகொலை பண்றவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். அப்படி மரண தண்டனை கொடுக்கக்கூடிய பட்சத்துல தான் ஒரு பயம் இந்த மாதிரி செயல்களை யாரும் செய்ய துணிய மாட்டாங்க. அதாவது என்னன்னா, ஒரு சில பெற்றோர்கள் எங்களுடைய சாதி தான் பெருசு, எங்களுடைய கௌரவம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி சாதி வன்மத்தினால, அதாவது இந்த சாதி வன்மம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, தாம் பெற்ற பிள்ளையே கொலை பண்ற அளவுக்கு கொலை பண்ணி, அடிச்சு கொலை பண்ணி தூக்குல தொங்க விடப்படுற அளவுக்கு உங்களுடைய சாதி வன்மம் இருக்கு அப்படின்னா இது யாருடைய தவறு? அதாவது இப்போ உங்களுக்கு உங்களுடைய சாதி தான் பெருசு, என்னுடைய கௌரவம் தான் பெருசு, ஏத்துக்க முடியாது அப்படின்னா பரவாயில்லையே போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கை கழுவி விட்டுருங்க. எங்கேயாவது போய் அவங்க வாழ்ந்துட்டாவது போட்டோம். அதுக்காக உயிரை எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சி அந்த அளவுக்கு சாதி வன்மத்தை நீங்க காட்டணுமா? இப்போ அந்த 5 பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. போலீஸார் விசாரணையில ஈடுபட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய்
விஜயவர்கள் இந்த சம்பவத்தில் ஒரு சரியான தீர்ப்பு, சரியான நடவடிக்கை அப்படின்றத அவர் வந்து எடுக்கணும், அதுவும் விரைவில் எடுக்கணும். இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றப்படணும் அப்படின்றது தான் இங்கே ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாகவும் வைக்கப்படுது. ஸோ தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த விஷயம் சார்ந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்றத காத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் இப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் எங்க பேசினாலும், பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கொடுத்தாலும், அதே போல ட்விட்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதுலேயுமே எங்க பார்த்தாலுமே எல்லாருமே என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த தாவேக ஆட்சி ரொம்ப நாளைக்கெல்லாம் நிலைக்காதுங்க, சீக்கிரமாவே கவிழ்ந்துரும் அப்படின்ற டைலாக்கை தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. யார் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு பாருங்க. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க, எதை வச்சு சொல்றாங்க, ஏதோ பின்னாடிலாம் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அதாவது என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த பிளான் பண்ணது எல்லாமே வந்துட்டு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் ஆட்சி அமைச்சிட்டாரு, அவருக்கான பெரும்பான்மையை நிரூபிச்சு. இப்பயும் கூட எல்லாரும் அதே டைலாக்கே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க, ஆட்சி கவிழ்ந்துரும், நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய மின்வாரியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார் அவர்கள் கூட நேத்தைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தப்போ இந்த வரிகளை திரும்பவும் சொன்னாரு. இன்னும் அதிமுகவும் திமுகவும் அடங்கலங்க, நேத்தைக்கு வரைக்கும் கூட அவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு இந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு அவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்கான பிளானை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அது பிடிக்காத அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியில வந்து தாவேகால சேர்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே வந்துட்டு அவர் வச்சிருந்தாரு. அது வந்து இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. ஓ, இந்த பிளான்ல தான் இறங்கி இருக்கிறாங்களா அப்படின்றது எல்லா விஷயங்களும் இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களோட பிளான் என்னன்னா, டிவிகேவினுடைய எம்எல்ஏக்கள்ல ஒரு சில பேர், ஒரு 10-15 பேரை எப்படியாச்சும் பேரம் பேசி டிஎம்கேவுக்கு கொண்டுட்டு வந்துடணும், டிவிகேக்கு ஆப்போசிட்டா ஓட் போட வைக்கணும், லெட்டர் கொடுக்க வைக்கணும் அப்படின்றதான் டிஎம்கேவினுடைய பிளானாகவே இருந்திருக்குது. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டிஎம்கே யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே நல்லா தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட தான் இந்த பிளானை வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10-15 எம்எல்ஏக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லப்படுது. இப்போதான் ஒரு எம்எல்ஏ வெளியில் வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. எந்த எம்எல்ஏ கிட்ட பேசும்போது மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதியினுடைய டிவிகே எம்எல்ஏ தான் இளையராஜா அவர்கள். அவர்கிட்ட போயிட்டு பேசியிருக்கிறாங்க. பேசினதுல மொத்தம் 6 பேர் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லா ப்ரூஃபையுமே, பேசினதுக்கான எல்லா ஆதாரங்களையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அந்த 6 பேரையுமே போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 6 பேர்ல 2 பேர் முக்கியமானவங்க. இந்த 2 பேர் யாரு அப்படின்னு பார்த்தா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்களாம். இதோ இப்போ போலீஸாருடைய தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல மக்களே இன்னொரு விஷயத்தை வந்துட்டு நீங்க நோட் பண்ணணும். என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்கிரிப்ட் வச்சு சட்டமன்றத்தில் பேசும்போது, அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்கும் போதெல்லாம் இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். தாவேக அரசு இது வந்துட்டு சோஃபா மாடல் அரசு, குதிரை பேரம் பண்ணுறாங்க, கழுத பேரம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்தார் இல்லையா. இப்படி ஒரு சைடு பேசிட்டு இந்த சைடு இவங்க தான் அந்த வேலையை குறிப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு எம்எல்ஏக்கும் எவ்வளோ தெரியுமா பேரம் பேசியிருக்கிறாங்க? 1 கோடி 2 கோடி கிடையாது, 35 கோடி 40 கோடி வரைக்கும் பேரம் பேசி அழைச்சிருக்கிறாங்க. இப்போ கையும் களவுமாக மாட்டிக்கிட்டு போலீஸும் வந்துட்டு அந்த 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் செய்ய சொன்னா அப்படின்ற உண்மைகள் எல்லாமே வெளியில் வரும். யார் வருவா? செந்தில் பாலாஜி அவர்கள் வருவார். அவங்க மூலமாக டிஎம்கேவினுடைய தலைமை அப்படின்றது காட்டி கொடுக்கப்படும். அதாவது இன்னுமா நீங்கள் அதாவது மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி, மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை எப்படியாவது மாற்றி அமைக்கணும், இந்த ஆட்சியை கவிழ்த்து விடணும் அப்படின்னு சொல்லி இன்னும் இறங்கி நீங்களாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கான பதிலாக நம்மளுடைய மக்களே வந்துட்டு உங்களுக்கு வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் காமிப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, தாவேகாவினுடைய தலைமையில் புதிய கூட்டணி உருவாகுது அப்படின்னு சொல்லி நாம் நேற்றுக்கே பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு தான் அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குது. ஜூலை 1ஆம் தேதி ஈவினிங் அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கல அப்படின்னு பார்த்தா, சிபிஎம் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே கலந்துக்கல. இவங்களை தவிர தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிகவா இருக்கட்டும், ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே
அந்த தோழமை கட்சி கூட்டத்தில் கலந்துட்டு இருக்கிறாங்க. சிபிஎம்மும் சிபிஐயும் கலந்துக்கல. இதுக்கு அவங்க வெளியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க, காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாடில் தெளிவாக இருக்கோம். நாங்கள் தாவேக்காவுக்கு வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த முடிவில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த சைடு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா, தாவேக்காவினுடைய ஆட்சி கவிழும் கவிழும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா, அது ஏற்புடையதே கிடையாது. ஒரு நாளும் நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இந்த 5 வருடமும் முழுமையாக தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். தாவேக்காவினுடைய ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் காரணமாகவே இருக்க மாட்டோம். அதுக்கு நாங்கள் வழிவகை செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி சிபிஎம் சிபிஐ 2 கட்சியினுடைய மாநில செயலாளர்களுமே வந்து செய்தியாளர்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க. இதை தாண்டி ஜூலை 1ஆம் தேதி காலையிலேயே பார்த்தோம் அப்படின்னா மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை 2 கட்சியுமே சிபிஐ சிபிஎம் 2 பேருமே போயிட்டு சந்திச்சாங்க. ஏன்னா அங்கேருந்து ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இவங்க அவங்களுடைய காரணத்தை சொல்லணும் இல்லையா. ஸோ முதல்வர் அவர்களை சந்தித்து காரணங்களை சொல்லிட்டு அதை தாண்டி தமிழக மக்களினுடைய பிரச்சனைகள் சார்ந்து பல கோரிக்கைகளையும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட 2 கட்சியும் வச்சுட்டு வந்திருக்காங்க. சிபிஎம் சிபிஐ இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இந்த நிலைப்பாடை மக்களாகி நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது டிஎம்கேவினுடைய கரண்ட் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவரை உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னும் டக்குன்னு புரியுற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு இப்போ குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குழந்தைக்கு தாய்மாமன் சீர் எடுத்துட்டு போனார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு மோசமா கொச்சையா அவருடைய பர்சனல் லைஃபை எடுத்து வச்சு பேசினாரு, எந்த அளவுக்கு ஒருமையில நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பேசினாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி கிடையாது, எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் பேசியிருக்கிறாரு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து முதல்வரா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று அந்த சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் கூட இப்போ வரைக்குமே அவர் எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பேசினாரு, எவ்வளவு ஒருமையா பேசினாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கூட இது சார்ந்து நடவடிக்கை எடுக்கணும். என்னதான் இருந்தாலும் நீங்க அரசியல் ரீதியா விமர்சனங்களை வைங்க, முதல்வருக்கான மரியாதை அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு இடத்துலயுமே பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து ரொம்ப எல்லையை மீறி பேசின இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல நம்மளுடைய தாவேகா சார்பா ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று எனக்கு வந்து முன்ஜாமீன் வேணும், அதாவது என்னன்னா அரசியல் பழிவாங்குற நோக்கில் மாதிரி இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதாவது சும்மாவா வழக்கு போட்டாங்க, இப்போ வந்து வழக்கு போடுறாங்க. டிஎம்கேவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கு போடுறாங்க. அவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, மக்களோட காசு எடுத்திருக்கிறாங்க, முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது சார்ந்து ரைடெல்லாம் போகிறாங்க, வழக்கெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. அது வந்துட்டு வேற விஷயம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி உங்கள் மேலேயும் அடுத்தடுத்து கூட வரலாம். இதில் நீங்கள் முதல்வரை வந்துட்டு ஒருமையில் பேசி எவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுனீங்க அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து பழிவாங்குற நோக்கில் இல்லை, நீங்கள் பண்ணதுக்காக தான் இங்கே வழக்கு அப்படின்றது தொடரப்பட்டிருக்கு. அதுவும் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவர், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர், 75 வருட கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஸ்டேஜ் போட்டு மக்கள் முன்னாடி முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை ஒருமையில் பேசும்போது நடவடிக்கை எடுக்காமலாம் இருப்பாங்க. இப்போ இவர் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்ற மாதிரி மனு தொடர்ந்துருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டிஎம்கேவினுடைய கரண்ட் எம்எல்ஏவாவும் கொறடாவாவும் இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள், இவர் வீட்டில் தான் இப்போ வந்து சமீபத்தில் ரைடு போயிருந்தாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை கணக்கில் வராத 4 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இருந்து நமக்கு தகவல் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. இதை தாண்டி இவர் மேலே இன்னொரு புகாரும் எழுந்தது. அந்த புகார் சார்பாக விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து விசாரணைக்கும் இன்னும் ஒரு சில நாட்களில் ஆஜரும் ஆக போறாரு. ஜூலை 3ஆம் தேதி ஆஜராக போறாரு. அது என்ன அப்படின்னா, ரோடே போடாம ரோடு போட்டதா சொல்லி கிட்டத்தட்ட 3,40,00,000 ரூபாய் வந்துட்டு முறைகேடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு புகாரும் எழுந்து அந்த விசாரணைக்கு ஆஜரும் ஆக சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி இப்போ இன்னும் சில விஷயங்கள் வந்து வெளியில வந்திருக்கு. இவர் மேல ஒரு புகாரும் லஞ்ச ஒழிப்புத்துறையில கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு மனு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதுல என்னென்ன புகார்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஏவா வேலு அவர்கள் கிட்ட பலாயிரம் கோடி கணக்குல கருப்பு பணம் அப்படின்றது இருக்குது,
கிட்டத்தட்ட பினாமின்னு சொல்லி 3 பேரை வச்சு அவங்க 3 பேரில் நிறுவனங்களை தொடங்கி நிறைய ரோடு போடாத ரோடை போட்ட மாதிரி காமிச்சு அவ்வளோ முறைகேடு வந்துட்டு ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த ஏவா வேலு அவர்களுக்கு கஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஏ இருக்கிறாராம். அவருக்கு வந்து ஒரு 3 மகன்கள் இருக்கிறாங்களா. அந்த மகன்களுடைய பேரில் நிறுவனங்களை ஆரம்பித்து அவங்க மூலியமா ஏகப்பட்ட முறைகேடுகளை செஞ்சு கருப்பு பணம் இவர்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை புகாரை லஞ்ச ஒழிப்புத்துறையில் மனுவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த கஜேந்திரன் அவர்களுடைய மகன்களையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ போலீசார் அதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. ஜூலை 3ஆம் தேதி இவர் விசாரணைக்கு ஆஜராகிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இது என்னன்னா, சேகர் பாபு அவர்கள் இருக்கிறார் இல்லையா, டிஎம்கே, அவர் வந்துட்டு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அவருடைய வீட்டுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடுக்கு போகிறதா இருந்தா. ஸோ இன்னைக்கு ரைடுக்கு போகிறாங்க அப்படின்னா 2 நாட்களுக்கு முன்னாடியே சேகர் பாபு அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கான். உங்கள் வீட்டுக்கு ரைடுக்கு வராங்க தலைவரே, பார்த்து இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கான். அதன் அடிப்படையில் சேகர் பாபு அவர்கள் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், பணம்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு பதுக்கி வச்சுட்டாரு. அவருடைய வீட்டுக்கு ரைடு போனாலும் ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்ததுனால லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை நடத்தாமல் தள்ளி வச்சிருந்தாங்களா. இதுல இப்ப என்ன குற்றச்சாட்டா சொல்லப்படுது அப்படின்னா, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் மூலமா தான் சேகர் பாபு அவர்களுக்கு இந்த தகவல் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஸோ அது சார்ந்த விசாரணைகளும் இப்போ நடந்துட்டு இருக்கான். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இதுல உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். என்ன தப்பு நடக்குது, யார் இன்ஃபார்ம் பண்றா அப்படின்றத கண்டுபிடிச்சி சரி பண்ணணும் அப்படின்ற கோரிக்கைகள் இங்க மக்கள் மூலமா வைக்கப்படுது. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவுல நாம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்திருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம்.